ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது இன்னும் சற்று சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சற்று நேரத்தில் சில நிமிடங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடக்க போகுது. 2025 ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய இந்த நாளில் சனியுடைய அருள் முழுசாக கிடைக்க போகுது. அதன் காரணமாக விபரீத ராஜயோகம் இந்த 4 ராசிக்காரங்க பெற போகிறீங்க. எந்த 4 ராசிக்காரங்களுக்கு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட ராசி இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு சனியுடைய அருளால் விபரீத ராஜயோகம் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 14 இன்று தான் ஹோலி பண்டிகையும் கொண்டாடப்படுது. இந்த ஹோலி பண்டிகை தினமான இன்றைய நாள் தான் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது உருவாக போகுது. இன்னும் சற்று சில மணி நேரங்களில் கிரகணமானது ஸ்டார்ட் ஆக போகுது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்திலையும் அறிவியல் சாஸ்திரத்திலையும் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுது. அதாவது இந்த 2 சாஸ்திரத்திலையுமே கிரகணங்கிறது ஒரு அசுபமாகவே கருதப்படுது. ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது ராகுவும் கேதுவும் சந்திர கிரகணத்திற்கு காரணமாக கருதப்படுறாங்க. அதுவும் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்களாக இருந்தாலும் தாக்கத்தை வேறு மாதிரி கிரகணத்தில் ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்தில் ராகுவும் கேதுவும் அதாவது இந்த ராகுவும் கேதுவும் சந்திரனை விழுங்க முயற்சிக்குமா கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாளில். அதனால தான் இந்த சந்திர கிரகணம் ஏற்படும் என்று இன்றளவு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. இதே அறிவியல் பார்வையில் பார்க்கும்போது சந்திரன், பூமி, சூரியன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது அந்த நேரத்தில் சூரியனுடைய ஒளி பூமியின் மீது விழுகிறது. ஆனால் சந்திரன் மீது அந்த ஒளி படுவதில்லை. இந்த நிகழ்வு அறிவியல் ரீதியாக சந்திர கிரகணம் இப்படி தான் இருக்கும் என்பது அழைக்கப்படுது. ஸோ சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய இன்றைய நாள் போது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறாரு. சனி கும்பராசியில் தங்குவது சசச யோகத்தை உருவாக்கும். அதன்படி இன்றைய இந்த சந்திர கிரகணத்தை சமித்திர கிரகணம் என்று அழைக்கலாம். ஏன்னா சனிதேவனுடைய சேர்க்கை மிகவும் விசேஷமாக இந்த நாளில் கருதப்படுது. அதனால் இந்த கிரகணத்தை சமித்திர கிரகணம் என்று அழைக்கலாம். இந்த கிரகணத்தினால குறிப்பிட்ட 4 ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற யோகத்தை இன்றைய நாளில் இருந்து கொஞ்ச நாளுக்கு பெற போகிறீங்க. அவங்க யார், அவங்களோட ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட ராசிக்கு யோகம் இருக்கிறதாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி யோகம் இருந்தால் என்ன மாதிரியான யோகம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க உங்கள் ராசிக்கு இருந்தால் என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மேஷமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மேஷ ராசிக்காரங்க இப்போ ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் சனியுடைய யோகமானது உங்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியெல்லாம் நல்ல முடிவுக்கு வருவதற்கு உதவியாக இருக்கும். மெயினாக குழந்தைகளுடைய படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு ஆற்றலானது கிடைக்கும். அதே சமயம் வியாபாரத்திலையும் தொழிலையும் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் லாபங்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிரிகள் விலகி செல்வாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமானது இருக்கும். இன்றைய சந்திர கிரகணத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த யோகத்தினால இந்த மாதிரியான பலன்கள் மேசராசியில் பிறந்த நீங்கள் பெற போகிறீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை உங்களுக்கு சொல்லிட்டல்ல, இதற்கேற்ப நடந்து மேஷ ராசிக்காரங்க பலன் பெறுங்க.
நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குன்னா மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுனமில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு யோக பலன் என்னங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க. அரசு பதவியில் இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை மிதுன ராசிக்காரங்களுக்கும் நல்ல முன்னேற்றமானது இந்த டைம் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றமானது உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் குடும்ப பிரச்சனைகள் ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு பெறும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று எண்ணிய உங்களுடைய கனவு நனவாகும். ஏன்னா இந்த கிரகணத்தில் அந்த மாதிரியான நல்ல காலம் உங்களுக்கு பிறக்கும். சனியுடைய யோகம் அந்த மாதிரி இருக்குது. சனியுடைய யோகத்தினால மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது. இந்த டைம் தான் நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். வெளிநாடு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே அதற்கான முயற்சியில் இப்போ தீவிரமாக இறங்குங்க. நல்ல காலம் இருக்குது, நல்ல காலம் பிறந்துடும், உங்கள் கனவு நினைவாகும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. மிதுன ராசி, மேசராசி இந்த 2 ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்குன்னா சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு கிரகண காலகட்டத்தில் இன்று சனியுடைய யோகத்தினால நண்பர்கள் மிகவும் உதவியாக இருப்பாங்க. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதனால் இந்த டைம் தொழிலில் நிறைய புதிய விஷயங்கள் செய்யலாம் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கை துணையால் உண்டான கவலைகள் எல்லாம் இந்த கிரகணத்தினால சனியுடைய தாக்கத்தில் முற்றிலுமாக உங்களுக்கு விலக போகுது. வேலையில் கூட இனி நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்க போகுது. கிடைக்கக்கூடிய சம்பள உயர்வை சேமிப்பு பண்ணுவது அவசியம். எந்த அளவுக்கு சேமிப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சது உங்களால் சாதிக்க முடியும். இது சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு சிம்ம ராசியை தொடர்ந்து 4வதாக எந்த ராசிக்கு பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாமில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. துலாம் ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பலன் பெறுங்க. உங்களுக்கு இன்று நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தில் சனியினால் உருவாகக்கூடிய யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் பயங்கரமான நிம்மதியானது பிறக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு வெற்றி வாகையை சூட போகிறீங்க. வருமானம் கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு அதிகரிக்கும். அதே சமயம் பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவுனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால் அவங்களுடைய ஆதரவை வைத்து நீங்கள் வெற்றி பெறுவதை பாருங்கள். எதையும் நிதானமாக யோசித்து முடிவு எடுப்பீங்க. இந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ உங்களுக்கு இந்த ஆற்றல் கிடைக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஆற்றல் இருக்கும்போது நிறைய புது புது விஷயங்கள் சாதிக்க முயற்சி பண்ணுங்கள். மாணவர்கள் கூட நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி மதிப்பெண் எடுக்கலாம். நீங்கள் நினச்ச மாதிரி காலேஜ் சேரலாம். நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம். ஆக மொத்தம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு தாங்க யோகமான பலன் இந்த டைம் கிடைக்க போகுது. இந்த 4 ராசிக்காரங்களும் இன்றைய சந்திர கிரகணத்தில் சனியுடைய அருளால் இந்த விபரீத ராஜயோகத்தை நீங்கள் முழுசாக தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் என்ன யோக பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இனி நடந்து கொஞ்ச நாளுக்கு பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த அதிர்ஷ்ட பலனை பற்றி இந்த வீடியோவில் அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.